ஒரு அப்பாவுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் அப்படி? ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு. பொண்ணு கல்யாணம் ஆகி பம்பாய்க்கு அனுப்பிட்டாங்க. 2 பசங்களும் கிராமத்துல தான் இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து ஓஞ்சி போயிட்டார். ஓஞ்சி கட்டில்ல கீரை தண்டா கிடக்கிறார், சாக கிடக்கிறார். நம்ம ஊர்ல இறுதி நேரத்தில் இருக்கிற அப்பாவுக்கு என்ன செய்வோம்? பால் ஊட்டுவாங்கல்ல, இந்த பசங்க பேரம்பேத்தியெல்லாம் பால் ஊத்துறாங்க. அவருக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு உயிர். நண்பர் சொல்றாரு, ஒரு மாசம் அப்படியே இருக்கு, என்னதான் செய்ய போறீங்க? அதான் என்ன செய்யன்னு தெரியல, நீங்க தான் ஒரு ஐடியா சொல்லுங்க. அவங்க அப்பாவோட நண்பர் சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும்டா, அதை வாங்கி கரைச்சி ஊத்துங்க, போய் சேர்ந்துருவாரு. சரின்னு ஒருத்தனை உடனே திருநெல்வேலிக்கு அனுப்பி அல்வாவை வாங்கி கரைச்சி ஊத்திருக்காங்க. அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்தே இருந்துக்கிறார். நாங்கள் அல்வா சாப்பிட்டு போக மாட்டேங்கிறார். உங்க அப்பாவுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும்டா, பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் நடக்கல. தங்கத்தை உரசி ஊத்துங்க, போய் சேர்ந்துருவார் அப்படின்னு இருக்காங்க. தங்கத்தை உரசி ஒரு சங்கில ஊத்திருக்காங்க. அப்படியும் அவர் வாட்டுக்கு ஏப்ப விட்டுட்டு உட்காந்துட்டே இருந்திருக்காரு. அப்பயும் போக மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு, உங்க அப்பாவுக்கு மண்ணு மேல ரொம்ப ஆசைடா, மண்ணை கரைச்சி ஊத்துங்க அப்படின்னு இருக்காங்க. மண்ணையும் கரைச்சி ஊத்திருக்காங்க. அப்பயும் அந்த மனுஷன் போல அவர் வாட்டுக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டே கிடந்திருக்காரு. உயிர் அப்படியே வானத்துக்கு பூமிக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு. போகவும் மாட்டேங்கிறார், இருக்கவும் மாட்டேங்கிறார். சொந்த பந்தம்லாம் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு. எத்தனை நாள் தான் லீவ் ஓட்டு வர போக, என்னதான் சொல்றீங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்க ஒரு கிளவி சொல்றாங்க, பக்கத்து வீட்டு கிளவி, நீங்களாம் உருப்படுவீங்களா?